ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாங்காவோட எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட்டா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கனி ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த சாப்டர் வேற லெவலில் போகும். போன எபிசோடு போலியே தான் இந்த எபிசோடும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. சரி, வாங்க நம்ம கதை குழப்பலாமா. இவ பேர் தான் ஹியோனா. இவ என்னோட வாழ்க்கையில என்னோட கனவு கண்ணியா இருந்தா, அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இவ இருந்தா என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா இவ தான் என்ன கொன்னவ. இவளை மட்டும் என்னோட வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இவ தான் என்ன கொன்னதே. இவளை எப்படி நான் மறப்பேன்? திரும்பவும் எப்படி இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா இருந்தாலும் இப்போ எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கலாம் டைம் இல்ல. இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கான சப்ளைஸை செக்யூர் பண்ணணும். ஃபேங்கு, என்னடா ஆச்சு? எதையோ ஓட்டு யோசிச்சுன்னு இருக்க. நான் உன்னோட பேரை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிற, எதுவுமே பேசாம போயிட்டு இருக்க. அதுவாப்பா, ஒன்னும் இல்ல. நீ இன்னைக்கு பார்க்க அழகா இருந்தியா ரொம்பவே. அதனாலதான் உன்னோட அழகுல மெய் மருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி, அப்படி பார்க்கறத ஃபர்ஸ்ட் நிறுத்து அப்படின்னு அவளை கொஞ்சம் வில்லத்தனமா சிரிச்சுட்டு, சரி ஃபேங், இன்னைக்கு என் கூட ஷாப்பிங் பண்ண உதவி பண்றியா? நீ ஃப்ரீ தானே? உன்னால வர முடியும் தானே அப்படின்னு அவ கியூட்டா கேட்க. இல்ல என்னால முடியாது, நான் இன்னைக்கு பிஸி. என்னது அப்படின்னு அவ அதிர்ச்சியோட போறா. ஏன்னா இவளுக்கு எண்ணம் என்னன்னா, அவ எப்படி இருந்தாலும் நம்மளோட வலையில சிக்கி நமக்கு ஒரு பலியாடா கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு யோசனையில அவ சொல்லிடுவான். ஆனா ஹீரோவும் இப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது இவளுக்கு எண்ணம் என்னன்னா, எப்பவுமே என்ன பர்சனல் ஏடிஎம் அதை இவன் பயன்படுத்திக்கணும்னு பாப்பா. நைஸ் ட்ரை பண்ண யோனா, ஆனா இந்த முறை நடக்காது. உன்னோட வலையில நான் சிக்க மாட்டேன். திரும்பியும் நான் ஒரு முட்டாளா ஆக முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஈஸ்ட் ரீஜன்ல மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்துடுறான். அந்த இடத்துல கிடைக்காத ஐட்டமே இருக்காது. அதுவும் ஏ சிட்டில இருக்கிறதுலே லார்ஜஸ்டான சூப்பர் மார்க்கெட்னா அந்த மார்க்கெட்டுக்குள்ள தான் ஹீரோவும் அவனுடைய சப்ளைஸை வாங்கறதுக்காக வந்திருக்கான். அதாவது அடுத்த அப்போக்லிப்ஸ் வரப்போதில் அடுத்த மாசத்துக்கு உண்டானதை இந்த மாசமே முன்கூட்டியே வாங்கி சர்வே ஆகிறதுக்காக முன்னெச்சரிக்கையா இருக்கான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் யோசிக்கிறான். அப்கோர்ஸ் இந்த இடம் ஐஸ் ஏஜுக்கு அப்புறம் இப்படி இருக்காது. ஒரே நைட்ல எல்லாமே காணாம போயிடும். யாருக்குமே தெரியாது என்ன நடந்ததுன்னு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அப்போக்லிப்ஸ் முன்னாடி என்னோட சப்ளை ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாத்தையுமே ஒரு நோட்ஸா எடுத்து வச்சிருக்கான். அப்போக்லிப்ஸ் சர்வைவல் கைடுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு வேணும், வின்டர் கிளாத்ஸ், மெடிசனு, அப்புறம் டெய்லி இன்கிரீடியன்ஸ், ஃபியூயல், இதெல்லாம் இருந்தால் தான் சரியா இருக்கும். ஹீரோவும் வாலெட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா, அடடா என்ன இது, அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் எப்படி வாழ்றது இதுக்கப்புறம், என்னால வாங்கவே முடியாது போல. அதுக்கப்புறம் திடீர்னு அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுவும் ஒரு லோன் மெசேஜ் தான். கங்க்ராச்சுலேஷன், நீங்க இந்த 2023 வருஷத்தோடைய கிரெடிட் எவல்யூஷன்ல அந்த லோனுக்கு நீங்க அப்ரூவ் ஆயிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட இப்போ 1,68,800 யுவான் வந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. ஆமா, இதுதான் நான் முன்னாடி நடந்தது, நான் இது எப்படி மறந்தேன் அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சுன்னு இருக்கேன். ஆஹா, இந்த லோனை நான் இப்பயே வாங்கிட்டேன்னா கண்டிப்பா அப்போக்லிப்ஸ் அப்புறம் இவனுங்க எவ்வளோ பெனால்ட்டி போட முடியாது. என்னாலே துண்டு கட்ட முடியாம நான் ஜாலியா ஜம்முன்னு வீட்டுக்குள்ள இருப்பேன். அந்த காசை வச்சு நான் என்ஜாய் பண்ணுவேன். வீட்டுக்கு வட்டிக்காரெல்லாம் வரவே மாட்டோம் அப்படின்னு ஹீரோ ஒரு வில்லத்தனமான திட்டத்தை போட்டு அந்த அமௌண்ட் ஏத்துறான். ஏன்னா அப்போக்லிப்ஸ் அப்புறம் மிகப்பெரிய டேஞ்சர்ஸ் போது வேர்ல்டே அழியும் போது எவனும் அந்த டைம்ல லோன் கேட்க மாட்டான்ல, கொடுத்த லோனை. அதுக்கப்புறம் வெளியில யோனாவும் பார்த்தா டென்ஷன்ல அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். எப்படி அவன் இந்த முறை என்னை இப்படி பேசிட்டு போயிருப்பான்? எப்பவுமே நான் சொன்ன செய்யற ஆளு இப்ப என்ன பார்த்த உடனே இப்படி ஒதுக்கிட்டு போறான். என்னவா இருக்கும்? இன்னைக்கு எனக்கு மூட் ஆஃபா இருக்கு. அவனை இன்னொரு முறை நான் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி லூசர் கிட்ட கூட எந்த விதமான அந்த அளவுக்கு பணம் இருக்காது. அதே மாதிரி ஒரு கார் கூட அவங்க கிட்ட சொந்தமா இல்லை. ஒரு நிமிஷம் யோனா அப்படின்னு ஒரு குரல், பின்னாடி ஒரு காரும் வர, அதுல ஹீரோ தான் இருக்கான். ஏய் யோனா, எப்படி இருக்கேன்? ஏய் ஃபேங், நீயா? இந்த கார் உண்டாடா? ஆமா, எனக்கு கிடைச்சது. இது எப்படின்னா, என்னோட டேட்ஸ் அவரோட யூஎஸ்ஏ பிசினஸ் ஒய்ஃபை கொண்டுட்டாரு. அந்த பிரச்சனையோட விளைவா அவர் ஒரு விஷயத்தை என்கிட்ட எழுதி இந்த காரை ஏர்போர்ட்லயே எனக்கு விட்டுட்டு போயிட்டாரு. என்னது அப்படின்னு அவ்வளவு ஷாக்கா மாற. அப்பனா இன்னைக்குதான் உன்னோட அப்பாவை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறியாப்போ? அப்பனா என்ன மன்னிச்சிடுறா, நான் உங்ககிட்ட ஷாப்பிங்க்கு கூப்பிட்டதுக்கு. எனக்கு இந்த மாதிரி விஷயம்னு தெரியாதுல, இருந்தாலும் என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா உங்க அப்பாவோட செய்தியை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு அழுது அவ கண்ணீர் எல்லாம் போட்டு சீனை போட்டு நடிப்பு நடிச்சுன்னு இருக்கா. நீலி வேஷம் போடுறா பாரு. எனக்கு தெரியாது இவளை பத்தி, எதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோவை கிட்ட அனுப்பிச்சு, என்னதான் இருந்தாலும் நீ அழாத யோனா, எனக்கு ரொம்பவே முக்கியமான ஆளு நீ தெரியுமா? அப்ப அவ்வளவு சிரிக்கிறா. இப்பதான் என் வலைக்குள்ள வந்துட்டான். அப்பனா ஃபேங்க், உனக்கே தெரியும் அப்ப நான் எவ்வளவு முக்கியமான ஆளு உனக்குன்னு. சரி, நைட்டு டின்னருக்கு என் கூட வரியா, போயிட்டு மூவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு. நீ என்னடா சொல்றன்னு சொல்லிட்டு இவ பாக்க அந்த இதை பார்த்தா ஹீரோ காணோம். எங்க போயிட்டேன்? ஆஹா, என்னமோ எல்லா விதமான திங்ஸும் வாங்கிட்டேன்னா ஒன்னு கூட மிஸ் பண்ணலையே.
ரொம்ப பிஸியா இருக்கு, என்ன அவன் பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு யோனாவும் பார்த்துட்டு இருக்கேன். யோனாவும் ஃபேங்கு எதுக்காக இவ்வளோ ஸ்டாக் இருக்கிற சப்ளைஸ் எல்லாம் இப்போ வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத, எனக்கு ஒரு ப்ரெசன்ட் கிடைச்சிது, அதோட விளைவாக தான். அப்படியா, சரிடா, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகேப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போடா போ, அப்புறமா உனக்கு வச்சிருக்கேன் ஆப்பு, என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியா? இவ வலையில நான் மாட்ட மாட்டேன், பின்னாடி அவஸ்தைப்படும் போது என்கிட்ட கெஞ்சுவீங்கடி. உன்னோட ட்ரிக் எல்லாம் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி அப்போக்லிபிக்ஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப உயிரோட வந்திருக்கேன். திரும்ப பண்ண தப்பியை நான் திரும்ப பண்ணக்கூடாது. கண்டிப்பா பாருங்க, அதாவது இந்த ஐசேஜ் அப்போ நான் தான் இங்க இந்த இடத்துல சர்வைவ் ஆகியிருப்பேன். யாரோட உதவியோட நீ என்ன கொல்ல பண்ண வந்தல, கண்டிப்பா இந்த முறை திரும்பி அதே நடக்கட்டும். அதை நான் பீட் பண்றேன்னா இல்லையா பாரு. அடுத்ததா எப்போ அந்த ஐசேஜ் நடக்கும்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக கிட்டத்தட்ட தேர்ஸ்டே ஜூன் 29க்கு அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சரும் குறையுது. ஆனா ஜூலை 15க்கு அப்புறம் தான் அது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும், அந்த ஐசேஜ்ன்ற ஒரு விஷயமே. ஹீரோவை அதை கணிச்சு முன்கூட்டியே எல்லா விதமான சப்ளைஸும் எடுத்தது மட்டும் இல்லாம அவனோட பிளாக்ல இருக்க மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் இவன் என்னன்னா பைத்திய மாதிரி எல்லாத்தையும் நிறைய வாங்கிட்டு இருக்கான், மூளைகளை கைண்டிச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோ அவ்வளோ ஆர்டர் பண்ணியிருப்பான். முக்கியமான விஷயம்லாம் ஃபுட்டு வாங்கியாச்சு, ஃபுட் சப்ளைஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் மேலே எடுத்துன்னு வரேன், எல்லாம் இப்போ தயாரா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம கூடவே நிறைய லேபர்ஸை வச்சு ஃபியூயலுக்கான எல்லா விஷயத்தையும் வாங்கிடுறான். முக்கியமா தன்னோட ரூம்ல டெம்பரேச்சர் அந்த ஐசேஜ் காலகட்டத்திலையும் நார்மலா இருக்கணும்ன்றதுக்காக ரூமையே கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி ரூம் மாடிஃபிகேஷனும் சிறப்பா முடிஞ்சிருக்கு வேலையும். அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்த மொத்த சப்ளைஸையும் ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பான ஒரு ரூம்ல போட்டு வைக்கிறான். ஹேப்பாடியோ, போதுமான அளவுக்கு இப்போ நிறைய சப்ளைஸ் என்கிட்ட இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கப்புறம் அந்த ஐசேஜுக்காக தான் நான் காத்துன்னு இருக்கணும். முதல்ல நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேனா அப்படின்னு செக் பண்ணணும். அடுத்த மாசம் ஜூலை 14ஆம் தேதிக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கணும். பிஃபோர் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாட்களும் டெம்பரேச்சர் குறைஞ்சுனே வரும். அடுத்ததான் மெயினான வேலையே என்னுடைய பவர் இப்ப கிடைச்சிருக்கிறத வச்சு அதை நான் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு தனி ஸ்டடியை இந்த இடத்துல நான் பண்ணணும். இதுதான் இப்போதைய மெயின் ஈவெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டான். அடுத்ததான் அவன் இந்த ஐசேஜுக்காகவும் காத்துன்னு இருக்கான். கூடவே அவனை கொன்ன அந்த பொண்ணுக்கு திரும்பியும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கறதுக்காக தயாரா இருக்கான். என்னென்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். சரிங்க, நம்ம ஈத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.